Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 7. Making a spontaneous decision. அதாவது தன்னிச்சையான முடிவை எடுத்தல். A decision made at the moment of speaking or on the spot decisions or not pre-planned decisions. இவை offers சலுகைகள், promises வாக்குறுதிகள், threats அச்சுறுத்தல்கள் ஆக இருக்கலாம். இதற்கு நாம பயன்படுத்துவது will என்கின்ற மாடல் verb. இதை நாம எல்லாரும் சொல்ற போலவே simple future tense அப்படின்னு சொல்லலாம். அதாவது முடிவெடுத்த பிற்பாடு வருகின்ற காலத்தில் எதிர்காலத்தில் இடம்பெற போகும் செயற்பாடு. ஒருத்தங்க கேட்டாங்க, அப்படி நாளைக்கு என்னோட பர்த்டே வாரியா வீட்டுக்கு, அந்த நிமிஷத்துல அந்த கணத்துல நீங்க முடிவெடுக்கிறீங்க, நாளைக்கு பாட்டிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஷர்ட் வேணும் என்று சொல்லி. அப்போ நான் ஒரு ஷர்ட் வாங்குவேன் என்ற முடிவை எடுத்துக்கொள்கிறீர்கள். Did I decide now or in the past? Very good. Now, at the moment of speaking, is it a spontaneous decision? இது ஒரு தன்னிச்சையான முடிவா? யாராவது கட்டாயப்படுத்தினீங்களா? இல்ல நீங்க ஏற்கனவே யோசிச்சு வச்சீங்களா? இல்ல வாங்க வேண்டும் என்ற கட்டாயமா? எதுவுமே இல்லை. Spontaneously, you are taking a decision. நான் ஒரு ஷர்ட் வாங்குவேன் அப்படின்னு. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I will buy a shirt. I will buy a shirt. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த will என்கின்ற மாடல் verb buy, run, open, cut, come, go, dance இதை போன்று V1 வடிவ, அதாவது present form வினைச்சொல்லை மாத்திரமே ஏற்றுக்கொள்ளும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அம்மா நாளைக்கு புல்லு வெட்ட போறா. அப்போ அத அவங்க சொல்றாங்க, சொல்லிக்கல நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க, நான் அவருக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி. Did I decide now or in the past? Well done. Now, is it a spontaneous decision? Yes. யாருமே உங்களை போர்ஸ் பண்ணல, நீங்களும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கல, இப்பதான் முடிவெடுக்கிறீங்க, நான் அவருக்கு உதவி செய்வேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? வெரி குட். நான் ஐ வில் என்கின்ற மாடல் verb பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். ஆகையால் ஐ வில் உதவி செய்தல் help her. I will help her. இங்கே இந்த help என்பதை நீங்கள் helping என்றோ helped அப்படி என்றோ பயன்படுத்த கூடாது, பயன்படுத்த முடியாது. ஏன்? will என்னும் மாடல் verb போது வருகின்ற வினைச்சொல் பிரதான வினைச்சொல்,
பிரசன்ட் ஃபார்ம்ல V1 வடிவத்தில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இங்கு I will என்பதை சுருக்க வடிவமாக I'll அப்படின்னு சொல்லலாம். இப்படியான முடிவுகளை வினாவாக்கணும், எதிர்மறையாக்கணும் ரொம்ப சுலபம். ஏனெனில் வாக்கியத்தில் உதவி வினைச்சொல் வெளிப்படையாகவே உள்ளது. இங்கு உதவி வினைச்சொல் என்ன? will என்கின்ற modal verb. Very good. ஆகையால் எதிர்மறையாயின் will not என்பது சுருக்க வடிவமாக want என்றவாறும், வினாவாகில் will என்பதை வாக்கியத்தில் முதலாவதாக இட்டும் இலகுவாக பயிற்சி பெறவும் முடியும், பயன்படுத்தவும் முடியும். இப்போ ஒரு சில சலுகைகள் பற்றி பார்க்கலாம். ஆஃபர்ஸ். நான் கதவை திறக்கிறேன், அதாவது திறப்பேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? I will open the door. I will open the door at the moment of speaking. எப்ப பேசிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப செய்துட்டு இருக்கிறீங்களா இல்ல, ஏற்கனவே முடிவெடுத்து வச்சிருந்தீங்களா இல்ல, யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா இல்ல, நீங்களாவே ஒரு முடிவை எடுக்கிறீங்க. at the moment of speaking நான் திறக்கிறேன் அப்படின்னு. நான் ஜன்னலை திறக்கிறேன். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? Very good. ரொம்ப ஈஸி. I will open the window. I'll open the window. ஜன்னலை திறக்கிறாயா? இதை எப்படி வினாவாக கேட்கலாம்? Well done. உதவி வினைச்சொல்லான will என்பதை முதலாவதாக போட வேண்டும். யாரோ ஒருவர் முன்னுக்கு இருப்பவரிடம் கேட்கின்றோம். ஆகையால் will you open the window? Will you open the window? Will you open the window? Again, will you open the window? நான் அதை கொண்டு வருகின்றேன், அதாவது கொண்டு வருவேன் இல்லையா? உறுதி பண்ணிக்கொள்கிறீர்கள். நீங்களாக ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கிறீங்க, அதையே உறுதி பண்ணி கொள்கிறீர்கள். I will bring it. I will bring it. What I will bring it. What I. நீ இதை வெட்டுகிறாயா? மறுமுறையும் வினாவாக கேட்கின்றோம். உதவி வினைச்சொல் என்ன? will. நம் முன்னால் இருப்பவரிடம் கேட்கின்றோம். Will you cut this? Will you cut this? இப்போது promises, சத்தியங்கள் பற்றி பார்ப்போம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். At the moment of speaking, பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்க சொல்றீங்க promise. இதை எப்படி சொல்லலாம்? Very good. I will not leave you. I will not leave you. இத சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம்? will not சுருக்கி எப்படி சொல்வோம்? want. I want leave you. I want leave you. WONT. I want leave you. நான் உனக்காக வருவேன். யாருக்காக வராவிட்டாலும் உனக்காக வருவேன். I will come for you. I will come for you. நீ எனக்காக இதை செய்வாயா? இன்னொருவரிடமிருந்து ப்ராமிஸ பெற்றுக் கொள்வதற்காக கேட்கிறீங்க. Will you do this for me? Will you do this for me? Again, will you do this for me? நான் அவளுக்காக ஏதாவது வாங்கி வருவேன். Again, it is a promise. I will buy ஏதாவது something. I will buy something for her. I will buy something for her. நீ இதை முடிக்க நான் உதவுவேன். நான் உதவுவேன். இதை எப்படி சொல்லலாம்? I will help. யாருக்கு? உனக்கு. I will help you finish this. I will help you finish this. Again, I will help you finish this. இப்போ நாம threats, அதாவது அச்சுறுத்தல்கள் பற்றி பார்க்கலாம். யாராவது ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்வோம்? பகடியாகவும் சொல்வோம், சீரியஸாவும் சொல்வோம். நான் உன்னை கொன்னு போட்டுருவேன்.
நான் உன்னை கொன்னுடுவேன். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? I will kill you. I will kill you. Again, I will kill you. நான் உன்னோடு பேச மாட்டேன். I will not speak to you. I will not speak to you. இதே சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம்? உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கூட. I won't speak to you. I won't speak to you. நான் இதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். I won't give it to you. I won't give it to you. அப்ப இப்போ ஒரு வினா பார்ப்போம். நீ இதை எனக்கு தர மாட்டாயா? நீ இதை எனக்கு தர மாட்டாயா? வினா. அப்போ உதவி வினை சொல்லான will என்பதை முதலாவதாக போட்டு கேட்க வேண்டும். Will you not give it to me? Will you not give it to me? Will you not give it to me? இதையே சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி பேசும்போது won't you give it to me? Won't you give it to me? அப்படின்னு கேட்கலாம். யாருமே வரமாட்டாங்க. அச்சுறுத்துறீங்க. அப்படி சொல்லலாம். Nobody will come. Nobody will come. Again, nobody will come. நான் அவனை ஒருபோதும் பார்க்க மாட்டேன். I will never see him. I will never see him. எங்க சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க சத்தமா. I will never see him. அப்போ நான் அவளை ஒருபோதும் பார்க்க மாட்டேன். இது எப்படி சொல்ல? Very good. I will never see her. I will never see her. Now this is your time. நீ அங்கு வரமாட்டாயா? நான் அவளுக்காக போவேன். நான் இந்த பெட்டியை திறக்கிறேன். நான் இதை மூடுவேன். இல்லையா? நான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன். Please comment your answers. Don't worry about the mistakes. வந்துடுமே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.